யூசுவலா ராம் படம்னா ஒரு மாதிரியான ஒரு கஸ்டமைஸ் நம்ம மைண்ட்ல எல்லாருமே செட் பண்ணிருப்போம். ஆனா அதை முற்றும் மாறி ஒரு செம்ம ஃபன்னா லைட் ஆட்டரா அதே டைம் ராம் எல்லா படத்துலயும் சொல்ற விஷயம் இந்த படத்துலயும் இருக்கு. பட் அவர் சொன்ன விதத்தை நல்ல சூப்பரா மாத்தி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ற மாதிரி ஒரு படமா நான் இந்த பறந்து போ பார்த்தேன். ஒரு வேற லெவல் படம் தான். ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்து சிரிச்சு அதே மாதிரி என் மைண்ட்ல அவர் என்ன சொல்ல வந்த கருத்தையுமே செமையா எனக்கு புரிகிற மாதிரி ஒரு பக்காவான படமா நான் பார்த்தேன். இந்த படத்தை பத்தி தான் இந்த வீடியோ. அதே மாதிரி ஏன் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும், நம்ம ரீசன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ரீசன்ஸை ஒன்னொன்னா நீங்க பாருங்க. அது உங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா நீ போய் பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்துதான். வணக்கம் guys, welcome back to our channel Trial and Success. இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி reasons to watch பறந்து போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க Trial and Success சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய காத்துட்டே இருக்கு. வாங்க ஸ்ட்ரைட் அவே நம்ம வீடியோக்குள்ள போலாம். பறந்து போ இந்த படம் நான் ரிவ்யூ இருக்கு லாஸ்ட்ல பண்றேன். எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம் படத்திலே டிஃபரன்ஷியேட் பண்ணவே மாட்டேன். எல்லா படமே எனக்கு ராம் படம்னாலே பிடிக்கும். பட் இந்த படம் ஏன் நான் இன்னும் பிரைஸ் பண்றேன்னா, எல்லாருக்குமே ராம் படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. அதான் உண்மை, அதை ஒத்து தான் ஆகணும். பட் இந்த படம் எல்லாருக்கு வகையான ஆடியன்ஸ் 6 to 60 எஸ்பெஷலி கிட்ஸ் இந்த படத்தை பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான படம் தான். ஏன் இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ராமோட கம்ஃபர்ட் ஜோன் நம்ம நினைக்கிற ஒரு வில்லன் வந்திருக்காரு. நம்ம வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி வெற்றிமாறன் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. ராமோட கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று. ஏன்னா ராம் எப்போதுமே நல்ல படம் தான் எடுப்பார், அது மாற்று கருத்தே கிடையாது. ஒரு படமும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவையான படம் தான். ஆனா இந்த படத்துல என்னன்னா அதே கருத்து இருக்கு. அவர் என்ன சொல்ல வரணும், கருத்துன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் லைஃபை பற்றி இருக்கும். எப்போதுமே அதே அப்ரோச் தான் இதுல இருக்கு. ஆனா இந்த படத்துல மோர் லைட் ஆர்டர், ரொம்ப ஃபன்னு. ராம் கிட்ட இருந்து நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு படம் தான். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் லைட் ஆர்டர் தான் இருக்க போது, பட் அங்கங்க ராம் டச் இருக்கும் அப்படின்னு. ஆனா இவ்வளோ லைட் ஆர்டர் இவ்வளோ ஃபன்னா இருக்கும் நான் சத்தியமா நினைக்கல. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக சிரிப்பு தான். சும்மா வேற எல்லா அந்த ஒன்லைனர் எல்லாமே செமையாக இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு, நிஜமாலே இது ராம் தான் இவ்வளோ ஃபன்னாக இருக்காரு. இவ்வளோ ஃபன்னாக இருக்கிற பர்சன் ஏன் இப்படி அவ்வளோ, அவர் நல்ல படம்தான் இருப்பார், பட் ஏன் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாருன்னு டோனை, இந்த மாதிரி டோன் எடுத்துகிட்டு போனால் கூட கருத்து புரியுறவங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஃபன் எலமெண்ட், நான் ஜாலியாக சிரிச்சுட்டு போனப்பா படம் பார்க்குறவங்க. ஏன்னா அது எண்ட் ஆஃப் டே காமெடி படம் தான் இப்போ ரொம்ப கஷ்டம் எடுக்கிறாரு. பட் இப்படி அவருக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஒரு இருக்கே, நல்லா தானே இருக்கு, இதே மாதிரி ராம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுமே எனக்கு வருது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கும். செகண்ட் நான் முற்றிலும் எதிர்பார்க்காத சிவா. இது வரைக்கும் நம்ம சிவா படம் பார்த்துருக்கோம். எனக்கு என்னன்னா ஒரு மெமரன்ஸ் சில படம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஆனால் சில படம் செம ஃபன்னா இருக்கும். பட் இதெல்லாம் நான் முற்றிலும் வேற சிவான்னு சொல்ல முடியாது, அவரோட இதுதான் இருக்கு. பட் ராம் ஆங்கிள் சிவா இவ்வளோ ஒரு நல்ல நடிகரா அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. சூப்பரா இருந்தது. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த படத்தை சிவாவை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டைரக்டர் தான் காரணம். ஒரு டைரக்டர் நல்ல டைரக்டர் கிடைச்சா எந்த ஆக்டர் வேணாலும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு. இதுதான் பயங்கர எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அவர் பண்ற ஒரு ஒன்லைனருமே செம சிரிப்பு. அதே மாதிரி 2-3 சென்டிமெண்டல் சீன்லையுமே கரெக்டா இருக்கு, அது பயங்கரமா எமோட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் யேசுதாஸ் ஒரு சீன் பேசுவார் விமர்சிட்டு, அந்த சீன் சூப்பரா நடிச்சிருப்பாரு. சிவா நீ நடிகையான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான். இன்னொரு மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல வர இன்லைனர் கருத்து. ஓகேவா, கருத்துன்னு சொல்ல முடியாது, நீங்க எடுத்துக்கிட்டலாம் கருத்து. பட் நம்ம யோசிக்காம நீங்க ஃபன்னா பார்த்தா அது ஒரு ஃபன் எலமெண்ட். பட் இது உள்ளுக்குள்ள என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒன்று அந்த வே ஆஃப் கேரக்டர் டிசைனிங் சொல்லலாம். எல்லா ராம் படத்தில் வர கேரக்டர் டிசைன் தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, எல்லாரும் நல்லவங்க அப்படிதான் இருக்கும். அப்படியே அவங்க தப்பு பண்ணாலும் அவங்களோட சிச்சுவேஷன் அதை பண்ண வைக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே தான் இந்த இடத்துலையும். இந்த படத்தில் கிரேஸ் ஆண்டனி அவங்க தான் சிவாவோட வைஃப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ரன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அந்த இன்சிடென்ட் பண்ணவங்க திருப்பி ஆமாக்கா நான் பண்ணணும்னு ஒத்துப்பாங்க. அவங்க கிரேசியஸாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீன் எல்லா ராம் படத்துலையும் இருக்குது, இந்த படத்துலையும் இருக்கும். ஜென்ரலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுச்சுவேஷன் தான் எல்லாரையும் தப்பு பண்ண வைக்குது. அவங்க தப்பு பண்ணிட்டுன்னு ஒத்துக்கிட்டு வரும்போது நம்மளோட அந்த இடத்துல அந்த ஆப்போசிட் பீப்புள் அக்செப்ட் பண்ணிட்டு அதை போறது தான் உண்மையான ஹியூமன் வேல்யூ அப்படின்னு அதை ஒன்று சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பசங்க
நம்ம நிறைய செய்கிறோம், நான் இதுக்காக பண்ணுறேன், என் பையனுக்காக பண்ணுறேன், பட் அந்த பையனுக்கு அது பிடிக்குதா, ஓகே, அவனோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்பா அம்மா கஷ்டம் தான் படுறாங்க எல்லாமே, அது ஜென்ரலாக சிட்டியில் இருக்கிற ஒரு அப்பா அம்மா தான், நான் கஷ்டப்பட்டு என் பையனை வளர்க்குறேன், என் கஷ்டம் ஏன்னு போட்டோம், நிறைய கஷ்டப்பட்டு அவனுக்கு செய்வாங்க, பட் அவனுக்கு எந்த அப்படியே அவனுக்கு பிடிக்குதா, அவன் வேற ஒன்று எதிர்பார்ப்பான், இருந்தாலும் அவனுக்கு நிறைய கிடைக்குது, பட் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிறானா இல்லையா, இல்லை அப்படிதான் இருக்கும். அதே ஆப்போசிட்ல இன்னொரு பையனை பார்க்குறான், அவனுக்கு எதுவுமே இவனுக்கு இருக்கிற ப்ளஷர் அவனுக்கு இல்லை, பட் he is having a very fulfilled life. அதெல்லாம் ஒரு இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி அஞ்சலி கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்னன்னா வந்து ஒரு கிராமத்தில் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எவ்வளோ அந்த கேரக்டர் டிசைனிங்கை எவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்கல் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஆள், கிராமத்தில் இருக்கிறனால ரொம்ப பேக்வர்ட்றான் அப்படின்னு நிறைய படத்தில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் அப்படி அவங்க கிடையாது, நம்மளோட அவங்க ரொம்ப ஃபார்வர்டாக இருக்காங்க. இது என்ன புரியுதுன்னா, சிட்டி வில்லேஜ்னு கிடையாது, நம்ம வே ஆஃப் திங்கிங் இப்படியோ அதை பொறுத்து தான் ஒருத்தவங்களோட லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான் அது ஒரு கேரக்டர். அதே மாதிரி என்னன்னா, நம்ம பணக்காரங்கன்னா ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக காட்டுற ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் வந்து இல்லை அது இதுவும் மாறும் அப்படின்னு சொல்லி விஜய் யேசுதாஸ் கேரக்டர் வச்சு ஒரு இது சிவா என் சென்டிமெண்டலாக பேசும்போது அவர் வந்து எனக்கும் அது புரியும்னு சொல்லும்போது, உங்களுக்கு அந்த வழி புரியாதுன்னு சிவா சொல்லும்போது, இல்லை எங்கள் அப்பாவும் அப்படிதானே வந்தாங்க எங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். சில பேர் அதை ஸ்டீரியோ டைப் பண்ணி தான் நம்ம இத்தனை வருஷமாக படம்லையும் பார்த்துருக்கோம், ரியல் லைஃப்லையும் பார்த்துருக்கோம், இல்லை அங்கேயுமே சர்டன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா இந்த படம். அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரிமோட்டாக போயிட்டே இருக்குல்ல, நம்ம ஒரு அப்பப்போ ட்ராவல் பண்ணணும், அதையும் வந்து மெயினாக அது ஒன்று சொல்கிறது, இது ஒரு மேஜர் ஃபேக்டர். இங்கே இதெல்லாம் தான் மேஜர் சுற்றி ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஊறப்பட்ட விஷயம் பிரேக் டவுன் பண்ணால் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டே போவேன், அப்புறம் வந்து ஆல்ரெடி ஸ்பாயில் பண்ணிட்டேன்டா, பட் ஸ்டில் சொல்கிறேன் இதெல்லாம் தான் இந்த கருத்து பேசுது. ஆனால் எங்கேயுமே கருத்து பேசுறதுன்னு இல்லாமல் ரொம்ப லைட் ஆட்டடாக ரொம்ப ஃபன்னாக செம ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து பாட்டு, மொத்தம் இந்த படத்தில் வந்து 22 பாட்டு இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் சில இடத்துல ரொம்ப ஃபன்னியாகவே இருந்தது, அந்த ஃபன்னினஸை வந்து இன்னும் எலிவேட் பண்ணுறதுல நல்லாவே பண்ணியிருக்கு. இதுக்கு கிரெடிட் யார் கொடுக்கணும்னா 2 பேருக்கு கொடுக்கணும். இந்த படத்தோட மியூசிக் சாங்ஸ் மட்டும் போட்டவர் வந்து சந்தோஷ் தயாநிதி, லிரிக்ஸ் எழுதுனது வந்து மரன் கார்கி. ஆக்சுவலாக பயங்கரக்கு தான், செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ண ராமுக்குமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இதுக்கு வந்து அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யுவன் பண்ணியிருக்காரு. யுவனோட ஒர்க் எனக்கு ஓகே, அங்கங்கே தெரியுது யுவனோட டச் இருந்துட்டு, பட் ஸ்டில் உங்களுக்கு அவ்வளோ பாட்டு வரும்போது சந்தோஷ் தயாநிதி ஒர்க்கு தாறுமாறு. அதே மாதிரி கிரேஸ் ஆண்டனி, அவங்கள சிவாக்கு ஜோடி, நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது. அவங்க வந்து மலையாளத்தில் ஒரு நல்ல ஒரு நடிகை, நிறைய காமெடி பட்டில் வருவாங்க. இந்த பட்டில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலாக சென்டிமெண்டல் போர்ஷன் அவங்களுக்கு தான் நிறையா இருக்குது, ஆனால் அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு அதே மாதிரி கடைசியாக காமெடியுமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அவங்களுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். கடைசியாக வந்து இவர் வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பறந்து போங்க, ஆனால் இந்த பிளேஸையும் அந்த பிளேஸையும் கம்பேர் பண்ணிடுறீங்க. அதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து பயங்கரமாக ராம் வந்து இந்த படத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. சிட்டியில் இருக்கிறவங்க சிட்டி, வில்லேஜில் இருக்கிறவங்க வில்லேஜ் பிரச்சனை, வில்லேஜில் கேஸ்ட் இருக்குது, சிட்டியில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது, அதே வேற கண்ட்ரியில் வேற கலர் ப்ராப்ளம் இருக்குது, இங்கே பணக்காரன் ரிச் பேசஸ் புவர் இருக்குது, வில்லேஜில் கேஸ்டிசம் இருக்குது, எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குதான். பட் நம்ம லைஃப்பை ஒரு ஃபுல்ஃபில்லாக நடக்கணும், லைஃப்பை பாசிட்டிவாக பார்க்கணும், அப்பப்போ ட்ராவல் பண்ணணும், சன்ரைஸ் பார்க்கணும், சன்செட் பார்க்கணும், லைஃப்பை வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டு போகணும்னு ஒரு சொல்கிற கருத்து தான் இந்த மேஜர் பிளாட்டு. இது ஒரு மேஜர் ரீசன் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு உங்கள் பசங்களை கூப்பிட்டு போங்க. அதை தாண்டி டெக்னிக்கலாக இந்த படம் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம் தான் சொல்லுவேன். டெக்னிக்கல் நம்ம ராம் படத்தில் டெக்னிக்கலாக குறைய சொல்ல முடியாது, இந்த படத்துலையுமே டெக்னிக்கலாக ஒரு மேக்கிங்காக ஒரு சீனு டிரைவ் பண்ணது வந்து செம்மையாக எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அது இல்லாமல் ஏன் ராம் ரொம்ப ஸ்பெஷல் நான் திருப்பி சொல்கிறேன்னா, அவர் படத்தில் வில்லன்னு ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த த்ரீ ஸ்ட்ரக்சர் தான் ஒன்றும் இல்லை, ஒரு ஹீரோ வில்லன் நடுவில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் இருக்கு. இங்கே அப்படிலாம் கிடையாது. அவரோட லைஃப், நம்ம ஒரு லைஃப்பை எப்படி பார்க்கணும், ஒரு லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் இந்த படத்தையும் சொல்றாரு. கண்டிப்பாக ஒரு என்ன வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன், இப்படிதான் இருக்கணும், அதையும் மீறி என்ன பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்க, ஒரு காசும் ஒர்த்து தான். ஒரு லைட் ஆர்டர் நல்ல படம். தமிழில் ராம் படம் ஆக்சுவலாக இது வரைக்கும் ராம் எடுத்ததுல எந்த படமே ஹிட்டு கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் அட்லீஸ்ட் இந்த படம் மாதிரி ஹிட்டு கொடுக்கணும். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ராம் கண்டிப்பாக தேவை. அதுக்கு தான் இந்த படம் அவருமே ஒரு ஜானர் மாற்றி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக போய் பாருங்க, அவரை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான். இது ஒரு லென்த்தி வீடியோ கூட இருக்கலாம், பட் எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான படம் தான். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஒரு நல்ல படம் பார்த்தா நான் நாளே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்க, தேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஒரு கோரிக்கை என்னன்னா, எனக்கு ஒன்று புரியவே இல்லை, ஏன் இந்த படம் அவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகவே தெரில. எல்லா இடத்துலையுமே ஜொராசிக் பார்க் இருக்குது சர்ப்ரைசிங்காக மெயின் ஸ்க்ரீனு, சின்ன ஸ்க்ரீனில் 3BH
டிஎஸ்கே கிடச்சிருக்கு. பட் இந்த படத்துக்கு ஸ்க்ரீனே தரல. எங்கள் ஊர்லேயே ஒரே ஒரு ஷோ தான் வருது. குவைட் சர்ப்ரைசிங் தான். அந்த ஷோ புக் ஆர்டர் வச்சு ஷோவை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். 11 எப்படி ஒரு நல்ல ஒரு இது இருந்துடும் அதே மாதிரி பறந்து போகவும் இருக்கும்னு ஒரு நம்புகிறேன். அது ராமுக்கு தேவை, ராமோட நம்மளுக்கு தேவை. அப்புறம் ராம அடுத்தது ஒரு நல்ல அவர் படுவார். பட் அவருக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவை அந்த மாதிரி ஆள். அப்புறம் அவர் ரீச் ஆவார். ஓகேவா? கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.